வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு குழந்தையும் கத்துக்கிறாங்க. ஆனா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி கத்துக்கிறது இல்லைங்க. ஸ்பெஷல் சில்ட்ரனை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாதுங்க. அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன் பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காகவும் ரைட் டீச்சிங் மெத்தட்ஸை ஷேர் பண்றதுக்காகவும் தான் இந்த யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டது. வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். இன்னைக்கு பதிவுல நம்ம ஸ்பெஷல் எஜுகேட்டர்னா யாரு, ஸ்பெஷல் எஜுகேட்டரோட ரோல் என்ன, ஏன் நம்ம ஸ்பெஷல் எஜுகேட்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொசைட்டில இன்னும் ஸ்பெஷல் எஜுகேஷன் பத்தின அவேர்னஸ் ரொம்ப குறைவா தாங்க இருக்கு. ஸ்பெஷல் சில்ட்ரனை பார்த்த உடனே பாவம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்பாங்க. ஆனா மிகவும் குறைவான பேர் தான் அந்த குழந்தைக்கு என்ன சப்போர்ட் தேவைன்னு கேட்பாங்க. பல பேரண்ட்ஸ் டெவலப்மெண்டல் டிலே லேட்டா ஐடென்டிஃபை பண்றாங்க. பல டீச்சர் லேர்னிங் டிஃபிகல்ட்டிய பிஹேவியர் ப்ராப்ளம்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. பல குழந்தைங்க ராங்கா லேபிள் போடப்படுறாங்க. அவேர்னஸ் இல்லாதனால்தான் சப்போர்ட் லேட் ஆகுது, இன்டர்வென்ஷன் டிலே ஆகுது. ஸோ அதனால குழந்தையோட கான்பிடன்ஸ் பாதிக்குதுங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ரோல் பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஏர்லியா நம்ம சப்போர்ட் கிடைக்கும், ரைட் கைடன்ஸ் கிடைக்கும், இன்க்ளூஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மைண்ட் செட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். இதுக்கு தாங்க இந்த டாபிக்கை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்பெஷல் சில்ட்ரனை டிஃப்ரெண்ட் இல்லைங்க, அவங்க டிஃப்ரெண்ட்லி லேர்னிங் இண்டிவிஜுவல்ஸ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்க தான் இந்த அவேர்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் எஜுகேட்டர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர்னா ஸ்பெஷல் நீட் கொண்ட குழந்தைங்களுக்கு லெசன் மட்டும் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் கிடையாதுங்க. அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல். அதாவது டெவலப்மெண்டல் டிஃபரன்ஸ் இருக்கும் குழந்தைங்களோட லேர்னிங் பேட்டர்ன், பிஹேவியர் பேட்டர்ன், கம்யூனிகேஷன் ஸ்டைலு, சென்சரி நீடு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ட்ரைனிங் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ ஆட்டிசம், ஏடிஹெச்டி, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, லேர்னிங் டிசபிலிட்டி, டெவலப்மெண்டல் டிலே, டவுன் சிண்ட்ரோம் போன்ற கண்டிஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஸோ சைல்ட சிஸ்டத்துக்கு ஃபிட் பண்ண மாட்டாங்க, சிஸ்டத்தை சைல்டுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் என்ன செய்வாங்க? ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டர் கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும் செய்ய மாட்டாங்க. முதல்ல சைல்ட அப்சர்வ் பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட் செய்வாங்க. ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, அட்டென்ஷன் ஸ்பேன் எப்படி இருக்கு, பிஹேவியர் ட்ரிகர்ஸ் என்ன, சோஷியல் இன்டராக்ஷன் எப்படி இருக்கு, டெய்லி லைஃப் ஸ்கில்ஸ்ல என்ன லெவல்ல இருக்காங்க, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷனல் பிளானை ரெடி பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ், பிஹேவியர் ரெகுலேஷன், மோட்டார் ஸ்கில்ஸ், செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸ், ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ண இந்த ஐஇபி யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மளை சுத்தி இருக்கவங்கள சில பேர் சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம், சில குழந்தைங்க கிளாஸ்ல அமைதியா உட்கார மாட்டாங்க. பல நேரங்கள்ல அது பிஹேவியர் ப்ராப்ளம் இல்லைங்க, லேர்னிங் சப்போர்ட் தேவைப்படுற சிக்னலா கூட இருக்கலாம். ஸோ இதை ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன் ஸ்பெஷல் எஜுகேட்டர் தேவை? ஸோ ரெகுலர் கிளாஸ் ரூம்ல டீச்சிங் எல்லா குழந்தைங்களுக்குமே ஒர்க் ஆகாதுங்க. சில குழந்தைங்க விஷுவல் சப்போர்ட் தேவைப்படும், சிலருக்கு ரிப்பீட்டேஷன் தேவைப்படும், சிலருக்கு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் ரொம்ப முக்கியம். ஸ்பெஷல் எஜுகேஷன்னா சிவியர் டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்களுக்குன்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லைங்க. லேர்னிங் சப்போர்ட் தேவைப்படுற எந்த ஒரு குழந்தைகளுக்குமே ஸ்பெஷல் எஜுகேஷன் ஹெல்ப்ஃபுல்லா தாங்க இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்பெஷல் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன் மார்க்குக்காக மட்டும் இல்ல, ஒரு குழந்தைய இண்டிபெண்டா டெவலப் பண்றதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ற சிஸ்டம் தான் ஸ்பெஷல் எஜுகேஷன். சைல்டு தன்னால கம்யூனிகேட் பண்றாங்க, தன்னோட ஓன் நீட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அவங்க டெய்லி லைஃப் ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாலே அது பெரிய சக்சஸ் தாங்க. ஏர்லி இன்டர்வென்ஷன் கிடைச்சதுன்னா டெவலப்மெண்டல் ப்ராக்ரஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ இன்க்ளூசிவ் சொசைட்டி உருவாகணும்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் ரொம்பவே முக்கியங்க. சொல்லப்போனா அது ஒரு ஃபவுண்டேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் எப்படி இருக்கணும்? ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேஷன்ஸ்ங்க, அதாவது பொறுமை. சேம் ஸ்கில்ஸை பல தடவை ஒரு குழந்தைக்கு டீச் பண்றதுக்கு வேண்டி இருக்கலாம். சின்ன சின்ன ப்ராக்ரஸை கூட நோட்டீஸ் பண்ணுங்க. கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணணும். விஷுவல் டாய்ஸ், ஆக்டிவிட்டிஸ் இது மூலமா டீச்சிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எப்பயுமே ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணக்கூடாது. அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கணுங்க. எந்த ஒரு குழந்தையுமே ஒரு பிக்சேஷனோட ஒர்க் பண்ண மாட்டாங்க. இந்த குழந்தையால இவ்வளவுதான் முடியும் அப்படின்ற ஒரு பிக்சேஷனோட எந்த ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க.
முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த் பேஸ்டு தான் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர அவங்க சேலஞ்ச் பேஸ்டு ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவேர்னஸ் இல்லாதனால குழந்தைங்களுக்கு டிலே அதிகமாகுதுங்க. ஸோ ஸ்பீச் டிலே, பிஹேவியர் டிஃபரன்ஸ் லேட் ஆகுது. இதெல்லாம் நம்ம லேட் ஆக குழந்தையோட கான்பிடன்ஸ் லெவல் கம்மி ஆகுது. அவங்களுக்கு தேவையில்லாத பிஹேவியர் இஷ்யூஸ் எல்லாம் வருதுங்க. ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டரோட ரோல் நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா அவங்களை அப்ரோச் பண்ணி ஏர்லி இன்டர்வென்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம குழந்தைய சேஞ்ச் பண்ண முயற்சி செய்யறோமே தவிர லேர்னிங் மெத்தட மாத்த முயற்சிக்கிறோமான்னு. ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டரோட யூனிக் குவாலிட்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சைல்டு கிட்ட எம்பத்தியா இருப்பாங்க. அதாவது சைல்டோட பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற ரீசனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. பிளெக்சிபிளா இருப்பாங்க. எந்த பிளானை சேஞ்ச் பண்ணாலும் தயாரா இருப்பாங்க. இமீடியட்டா ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்ல பிளான் பண்ணி வருவோம். திடீர்னு வந்து ஒரு குழந்தையோட பிஹேவியர் இஷ்யூ அதிகமாகும். உடனே அந்த பிளானை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அந்த குழந்தைங்க கொடுத்துட்டு திரும்பி வந்து அவங்களோட டாபிக் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் எஜுகேட்டரால மட்டும்தாங்க பண்ண முடியும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து அதிகமா இருக்குங்க. சைல்டுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. டீம் கொலாபரேஷன் அதிகமா இருக்கும். அதாவது பேரண்ட், தெரபிஸ்ட் இவங்க எல்லாரோட சேர்ந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா குழந்தைக்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுப்பாங்க. எப்பவுமே அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ ஹோப்பை வந்து கை விட்டுறவே மாட்டாங்க. இப்போ ஒரு டாஸ்க்கு ஒரு கான்செப்ட் நம்ம ஒரு குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா திடீர்னு அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியல, ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப டிலே ஆகுதுன்னா அதுக்கான ஹோப்பை விட்டுற மாட்டாங்க. ப்ராக்ரஸ் ஸ்லோவா இருந்தாலும் கிவ் அப் பண்ணாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர். எல்லாத்துக்கும் மேல ஸ்பெஷல் எஜுகேட்டரோட யூனிக் குவாலிட்டியில இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமைங்க. ஸோ ரொம்ப பேஷன்ஸா இருப்பாங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷன்லயோ ஜெஸ்டஸ்லயோ தான் குழந்தையோட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்களே தவிர தேவையில்லாத ஹர்ட்டிங் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. பிசிக்கல் ஹர்ட்டிங்கும் பண்ண மாட்டாங்க, வெர்பல் ஹர்ட்டிங்கும் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ஸ்பெஷல் எஜுகேட்டரோட யூனிக் குவாலிட்டிஸ் தானங்க. மோஸ்ட்லி ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஸ்பெஷல் சில்ட்ரன் சில பேர் டேண்ட்ரம் இஷ்யூ ஆகுறப்ப குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டரை ஹர்ட் பண்ணவும் செய்யறாங்க. அதையும் கூட பொறுத்துக்கிட்டு திரும்பி அந்த குழந்தைகிட்ட போய் ஃப்ரெஷ்ஷா எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது தேவையான விஷயத்த சொல்லி கொடுத்து அந்த குழந்தையோட ப்ராக்ரஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே நம்ம ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸோட யூனிக் குவாலிட்டிஸ் எங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் இல்லைன்னா என்ன ஆகும்? பல ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிடுவாங்க. அதாவது லேசியா இருக்காங்க, ஹைப்பரா இருக்காங்க, ஸ்டபனா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்கள சொல்லிடுவோம். அதனால குழந்தைங்களோட கான்பிடன்ஸ் லெவல் குறையும், லேர்னிங் ரிஜெக்ஷன் வரும், ரைட் சப்போர்ட் இல்லைன்னா பொட்டன்ஷியல் வந்து வெளிப்படாமே போயிடுங்க. ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டர் என்ன மாதிரி டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஷுவல் ஸ்கெட்யூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டாஸ்க் அனாலிசிஸ், அதாவது ஒரு பெரிய டாஸ்கா இருந்தா கூட அதை சிம்பிள் ஸ்டெப்ஸா வந்து சின்ன சின்ன டாஸ்கா போடுறது தான் நம்ம டாஸ்க் அனாலிசிஸ் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஏடிஎல் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே பயன்படுங்க இந்த டாஸ்க் அனாலிசிஸ். ரிப்பீட்டேஷன் லேர்னிங் செய்வாங்க, பிளே பேஸ்ட் டீச்சிங்கை யூஸ் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, பிஹேவியர் ஸ்ட்ராட்டஜிஸை அப்ளை பண்ணுவாங்க, சென்சரி நீட்ஸை கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, லேர்னிங் வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டர் அகாடமிக்ல மட்டும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, லைஃப் ஸ்கில்ஸ்லயும் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது கம்யூனிகேஷன், சென்சரி, மோட்டார் ஸ்கில்ஸ், சோசியல் ஸ்கில்ஸ், ஏடிஎஸ் குறிப்பா இந்த எல்லா ஏரியாலுமே ஒர்க் பண்ணுவாங்க நம்ம சிறப்பு குழந்தைங்களோட. ஸோ இவ்வளவு நேரம் சிறப்பு குழந்தைங்களை பத்தியும் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பத்தியும் நம்ம டீடைல்டா பார்த்தோம். இப்ப நிறைய பேருக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்சஸை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் இல்லைங்களா? ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்சஸ் இருக்கு, பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு, எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு. பிஎட் வந்து மோஸ்ட்லி கரஸ்ல கூட நம்ம பண்ண முடியுங்க, அதாவது டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல கூட. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்கன்னா அது வந்து வேல்யூபிளா இருக்குங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல ஸ்பெஷல் எஜுகேட்டர்னா யாரு, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு அப்படிங்கறத பத்திலாம் நம்ம டீடைல்டா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தையோட லிமிட்டேஷன் அவங்களோட ஃபியூச்சரை தீர்மானிக்காதுங்க, அவங்களுக்கு கிடைக்கிற கரெக்டான சப்போர்ட் தான் அவங்களோட ஃபியூச்சரை தீர்மானிக்கும். ஸோ அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணி அக்செப்டன்ஸை வளர்த்தோம்னா இன்க்ளூசிவ் ஃபியூச்சரை கண்டிப்பா உருவாக்க முடியுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.